நான் உறுதியோடு சொன்னேன், எப்படி 40க்கு 40 என்று சொல்லுகிறோமோ அதே போல் 18க்கு 18 தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 தொகுதிகள் மட்டும் இல்ல, சூலூர்ல இப்போ ஒரு இடைத்தேர்தல் இருக்கு, வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சமீபத்தில் இறந்த காரணத்தினால ஆக அதையும் சேர்த்து வைக்கணும். இன்னும் தேதி குறிக்கல. ஆக இந்த 3 தொகுதிகளுக்கும் சூலூரை சேர்த்து 4 தொகுதிக்கும் தேர்தலை வைக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் இடத்துல மனு கொடுத்திருக்கிறோம், முறையிட்டு இருக்கிறோம். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு போட்டிருக்கிறோம். வழக்கு என்ன சொல்லி இருக்கு, தீர்ப்பு என்ன வந்துச்சு உச்ச நீதிமன்றத்திலிருந்து? ஆக எந்த தடையும் கிடையாது, நடத்தலாம். தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கணும் சொல்லிடுச்சு. ஆனா இதுவரையில தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சிருக்கா? இதுவரைக்கும் தேதி அறிவிக்கல. ஆக விரைவில் அறிவிச்சுதான் தீரணும். இந்த 18 இல்லை என்று சொன்னாலும் 4 கட்டங்கள் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்க போகுது. ஆக அந்த நிலையில தேர்தலை அறிவிச்சுதான் தீரணும். ஆக அப்படி ஒரு நிலை வந்துட்டா என்ன செய்வது என்று ஒரு திட்டம் போட்டார்கள். ஆக அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழக பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் வீட்டில் சோதனை அப்படின்னு புறப்பட்டாங்க. அவருடைய அலுவலகத்தில் சோதனை, அவருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரியிலே சோதனை. ஆக காலையிலிருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் நடந்துச்சு. நடந்த நேரத்தில் ஏதாவது கண்டுபிடித்தார்களா? ஏதாவது தவறான காரியங்கள் ஈடுபட்டதாக ஏதேனும் செய்திகள் வெளிவந்துச்சா? ஆக ஒரு நாள் முழுவதும் சோதனையிட்டு இருக்கிறார்கள். அன்றைய ஒரு நாள் முழுவதும் வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் எங்கும் ஓட்டு கேட்க போக முடியல. ஆக அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆக முடிஞ்சு போச்சு, எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் கேப் விட்டு, ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்தது நாள் ஒரு நாள் வருகிறார்கள். அது வந்து அங்க பார்த்து கொண்டிருக்கிற போது எங்கோ யாருடைய வீட்டிலோ பணத்தை பறிமுதல் செய்து விட்டதாக. எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், வந்த அந்த அதிகாரிகளே பணத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு அதை இன்றைக்கு துரைமுருகன் மீது பழி போட்டு திமுக கழகத்தின் மீது ஒரு களங்கத்தை சொல்ல திட்டமிட்டு நடத்துகிற நாடகம். இப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, வேலூர நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாளா வந்துகிட்டு இருக்கு, நேற்று இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தி வந்தா பற்றி கூட நான் கவலைப்படுறேன். அதை விட இன்னொரு செய்தி என்ன வந்துட்டு இருக்குன்னா, அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல், ஆம்பூர்ல குடியாத்தத்தில். ஆக அதையும் சேர்த்து நிறுத்த போகிறார்களாம். அதையும் சேர்த்து நிறுத்தினா என்ன ஆகும்? திமுக நிச்சயம் அதில் வெற்றி பெற போகிறது என்பது உண்மை, உறுதி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆக இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த 18 ஜெயிச்சிட்டா என்ன, 115. ஆக 115 இடம் நமக்கு. ஆக அதிமுக என்ன நிலை? ஏற்கனவே தினகரன் அணியில ஒரு 3-4 பேர் இருக்கிறார்கள். அவங்க இந்த கட்சிக்கு ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க 2 பேரு. ஆக அதெல்லாம் பார்த்தா அதிமுகவுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு கீழே வந்துருது. ஆக இந்த நிலையில அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாகி விடுகிறார்கள். ஆக இதற்காக திட்டமிட்டு, ஆக குடியாத்தம் ஆம்பூர் மட்டும் இல்ல, அதே போல நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 இடங்களில் இடைத்தேர்தல், ஓட்டப்பிடாரம் அதே போல விளாத்திக்குளம். ஓட்டப்பிடாரம் வழக்கில் இருக்கு, அது தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. விளாத்திக்குளம் இந்த 18 இருக்கு. ஆகவே விளாத்திக்குளத்தை தடுத்து நிறுத்த அனிதா ராதாகிருஷ்ணன் தேடி போனாங்க. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கீதா ஜீவனை தேடி போய் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த தேர்தல் கமிஷனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஆக நீங்கள் மோடிக்கு துணை போய் கொண்டிருந்தால் பின்னால் நீங்கள் வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். நான் மிரட்டுவதற்காக சொல்லல, ஜனநாயகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆகவே இதையெல்லாம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். ஆகவே வரவிருக்கக்கூடிய 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்று கூட நான் சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் சுப்பராயன் அவர்கள்
அவரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும்.